மாதிரி விஜய் டிவியில் லொல்லு சபான்னு ஒன்று வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தான் தலைவரை பார்த்து இங்கே ஒரு லொல்லு சுபாவை இளைஞர் அணி கூட்டத்தில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க அவரை மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் எனக்கு புரியல. ஆனா அவரை மாதிரி நடிக்க முடியுதுன்னு பார்த்தா முடியல. அதனால மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களே, இந்த லொல்லு சுபா வேலையெல்லாம் விட்டுட்டு மனநோயாளி ஆதவர்ஜன அவர்களே, கள்ள லாட்டரி விற்று பல லட்சம் குடும்பங்களை ஏமாற்றி அந்த பணத்தை மக்கள் பணத்தை கொள்ளையடித்து சம்பாதித்தவர் லாட்டரி மார்ட்டின் உங்கள் மாமா. அவருடைய மகனை திருமணம் செய்த ஒரே காரணத்திற்காக அந்த கொள்ளையடித்த பணத்தில் பதவி சுகத்தை அனுபவித்துக் கொண்டு ஏதோ பெரிய தியாக செம்பல் போல, ஏதோ மக்கள் சேவகர் போல பேசுகிற உனக்கு என்ன அருகதை இருக்கிறது? எங்கள் கழகத் தலைவர் அவர்களையும் இளம் தலைவர் அவர்களையும் பேசுவதற்கு ஆதவர்ஜனாவே உனக்கு என்ன அருகதை இருக்கிறது? திமுக இளைஞரணி கூட்டத்தில் லொல்லு சபா நடத்துனாங்களா? திமுகவின் வரலாறு தெரியுமா உனக்கு? தற்குறி 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 மாதிரி பேசாத. திமுகவோட வரலாறு தெரியுமா உனக்கு? எங்கள் கழக தலைவர் அவர்களும் இளம் தலைவர் அவர்களும் 1 மாதத்துக்கும் குறைவான நாட்களிலே தென் மண்டலத்திலே 1,30,000 இளைஞர்களை பாக வார்டு கிளை அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்களாக தேர்வு செய்து அவர்களை முறைப்படி முரசொலி பத்திரிகையிலே அவர்களுக்கு பொறுப்பு அறிவிப்பு வந்து அந்த இளைஞர்கள் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு இந்த இளைஞரணி கூட்டத்திலே வந்து கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் ஒரு தொண்டர் ஒரு சால்வையை கொடுத்தாரு தலைவர்கிட்ட. அதை வாங்கி ஒரு களத்தில் கொடுத்தாரு. உடனே உங்கள் தலைவரை பார்த்தா காப்பிடிக்காரு. உங்கள் தலைவர் என்ன பெரிய டாட்டாவா இல்லை பிர்லாவா இல்லை யாரு? விஜய் யாரு? ஏதோ வானத்திலிருந்து கொடுத்தது போல் ஏதோ உங்களுக்கு பதவி சுகம், அல்ப பதவி சுகத்துக்காண்டி இன்னைக்கு உனக்கு இந்த பதவி கொடுத்துருக்காரு, இன்னைக்கு நீ இந்த கட்சியில் இருக்க அப்படிங்கிறதுக்காண்டி பேசாத, சரியா? கொஞ்சமாக நிதானத்தோட பேசு. ஏதோ லொல்லு சபா நடத்துறாங்க திமுக இளைஞரணி கூட்டம் உனக்கு லொல்லு சபாவா? முட்டாள் மாதிரி பேசாத, கொஞ்சமாவது சிந்தித்து பேசு. உங்கள் தலைவர் விஜய் ஏதோ பெரிய தியாக செம்மல் மாதிரி, ஏதோ மக்களுக்காண்டி சேவை செஞ்சு அழுத்து போன மாதிரி. என்ன சேவை செஞ்சிருக்கேன்? தனி விமானத்தில் திரிசாவோட ஃப்ளைட்டில் பறந்துருக்கேன். ஃப்ளைட்டில் பொண்டாட்டியை தவிக்க விட்டுட்டு திரிசா கூட சுற்றுறாங்க. இவர் ஒரு தலைவரா? இவருக்கு தலைவருக்கான தகுதி இருக்கா? திமுக இளைஞரணி கூட்டத்தில் லொல்லு சபா நடத்துறாங்க. அந்த லொல்லு சபா மக்கள்கிட்ட எவ்வளவுக்கு ஃபேமஸ் ஆச்சோ அந்த அளவு கூட உன் தலைவருக்கு ஒரு படமும் ஓடலை. உங்க தலைவரை பார்த்து காப்பி அடிக்காத. உன் தலைவர் மாதிரி நடிக்க முடியலையா? என்ன பெரிய சிறந்த நடிகரா அவங்க தலைவர் விஜய்? வருஷம் சிறந்த நடிகருக்கான விருது கொடுத்துருக்காங்களா அவருக்கு? உருப்படியா ஒரு படம் நடிச்சது கிடையாது. நடிச்ச படம் பூரா பிளாப்பு. அவர் பெரிய ரஜினியா இல்லை கமலா இல்லை பெரிய சிவாஜி கணேசனா? ஏதோ அவர் மாதிரி நடிக்க முடியல. என்னப்பா நடிச்சாரு அவன் தலைவர்? பெரிய நடிகன், மகா நடிகன் அவர். அவர் நடித்த படம் பூரா பவன் கல்யாண் படத்தை ரீமேக்கு, மகேஷ் பாபு படம் ரீமேக்கு, வெங்கடேஷ் படம் ரீமேக்கு. தெலுங்கு படத்தை ஃபுல்லாக ரீமேக் பண்ணி இங்கே நடிப்பார். அதுவும் முழுமையான வெற்றி படம் கிடையாது, அறகுறையாக தான் ஓடும். சொந்தமாக எந்த படத்தையும் நடிக்கவும் தெரியாது, எல்லாம் காப்பி அடித்த படமும் முழுமையான வெற்றி கிடையாது. இதுதான் உன் தலைவனுக்கான வரலாறு. ஒரு முதலமைச்சர் கனவுல அலைதார். 2026க்கு அப்புறம் அவர் மீண்டும் படத்துக்கு நடிக்க பெறுவார். நீ சிறைச்சாலைக்கு செல்வது உறுதி. ஆதவர்ஜன் அவர்களே, வாயை அடக்கி பேசு, நாக்கை அடக்கி பேசு. ஏதோ உனக்கு ஒரு மேடை கிடைத்து விட்டது என்பதற்காக எங்கள் கழகத் தலைவர் அவர்களையும் இளம் தலைவர் அவர்களையும் பேசுவதை நிறுத்திக்கொள். இவங்க அப்பா டைரக்டர், இவர் நடிகர், இவருடைய பையன் டைரக்டர். இது வாரிசு இல்லையா? இது தலைவர் விஜய்க்கு வெட்கம், மானம், சூடு, சொரணை இருந்திருந்தா அவர் படம் நடிச்சிருக்க கூடாதுல்ல. வாரிசு நடிகராக படம் நடிச்சிருக்க கூடாது. சினிமா தொழிலுக்கு வந்திருக்கவே கூடாது உங்க தலைவர் விஜய். அரசியல் நாகரிகத்தோடு பேசுங்க. திருநெல்வேலி மத்திய மாவட்ட திமுக இளைஞரணி சார்பாக வன்மையாக கண்டிக்கிறேன். அநீதி வீழும், அறம் வெல்லும்.